Hi, this is Dr. Pavitra Bhaskaran. தேசிய குடற்புழு நீக்க தினம், அதாவது நேஷனல் டிவார்மிங் டே வருடம் பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை இது கொண்டாடப்படுது. இந்த ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம். குடற்புழு அப்படிங்கிறது என்னன்னா நிறைய வகையான குடற்புழு இருக்குங்க. இது எப்படி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அதாவது இந்த குடற்புழு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு மோஷனில் இந்த புழு மற்றும் அதோட முட்டை வரும். அது ஃபுட் அண்ட் வாட்டர் கூட கண்டாமினேட் ஆகும்போது நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வருது. இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா வெறும் காலில் செருப்பு உடம்பு நம்ம நடக்கிறோம் அப்படிங்கும்போது கால் மூலமாகவும் என்டர் ஆகி வயிறு மற்றும் குடல் பகுதியை ரீச் ஆகுது. இப்படி அந்த வயிறு குடலுக்குள்ளே போன புழு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட சில புழுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம குடல் மற்றும் வயிற்றுல அட்டாச் ஆகி அங்கே இருக்க பிளட்டை அப்படியே சக் பண்ணிடும். அதனால அனீமியா, அதாவது ரத்த சோகை வரும். இந்த அனீமியா குழந்தைகளுக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத், அதாவது உடல் வளர்ச்சி ப்ளஸ் மென்டல் க்ரோத், ஐக்யூ எல்லாமே கம்மியாகும். ஸ்கூல்லையும் குழந்தைங்களால ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. விளையாடும் போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஓவரால் டெவலப்மெண்ட்டே இது ரொம்ப இம்பேர் பண்ணும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான டெக்னிக் ஹேண்ட் வாஷிங். இது யாருமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். செகண்ட் திங் என்னென்னா நெயில்ஸ் கட் பண்ணுறது. இந்த குடற்புழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குடற்புழுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஆட்டோ இன்ஃபெக்ஷன் என்னென்னா இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புழு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நைட் இந்த புழு என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆசன வாய், அதாவது மோஷன் போகிற இடத்துல வெளியே வரும். வெளியே அங்கே இச்சிங், அரிப்பு காஸ் பண்ணும். இந்த குழந்தை என்ன பண்ணணும்னா அதை ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த நெகம் ஜாஸ்தி வளரும்போது அந்த நெயிலில் என்ன ஆகும்னா அந்த புழுவோட முட்டை டெபாசிட் ஆயிடும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்போ அந்த முட்டை மறுபடியும் வாய் வழியே உள்ள போயிடும். இது ஆட்டோ இன்ஃபெக்ஷன். அதாவது நம்ம மோஷனில் வர அந்த புழுவோட முட்டை மறுபடியும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது. இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே ரொம்ப லாங் பீரியடுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்லிப்பர் போட்டுட்டு நடக்கணும் கண்டிப்பாக. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பண்டசோல். இந்த ஆல்பண்டசோல் டேப்லெட் இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக எல்லாருமே ஒரு வயதிலிருந்து எல்லாருமே 6 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். நம்ம இந்த நேஷனல் டிவார்மிங் டே குடற்புழு நீக்க தினத்தில் என்ன டார்கெட் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 1 to 19 வயசு தான் இந்த டார்கெட் ஏஜ் குரூப்பு. 1 வயசுலேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு அங்கன்வாடி மையத்தில் இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. 6 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸ்கூல்ஸ் மற்றும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இந்த டேப்லெட் கிடைக்கும். 1 வயசுலேருந்து 2 வயது குழந்தைகளுக்கு அரை மாத்திரையும், 2 வயதுக்கு மேல் இருக்க குழந்தைகளும் 1 மாத்திரையும் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தையா இருந்தால் இந்த மாத்திரையை நீங்கள் கரைச்சி கொடுங்க. பெரியவங்க இந்த மாத்திரையை சப்பி சாப்பிட்டுக்கணும். அதனால தாராளமாக நேஷனல் டிவார்மிங் டே அன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாத்திரையை கொடுங்க. குழந்தை அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் சிக்காக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு கொடுக்க வேணாம். உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் கொடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃபெலோ பேரண்ட்ஸ். தேங்க்யூ.